ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்சித் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப எம்மியான திணை அரிசி சாக்லேட் பொங்கல். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதையும் பார்க்கலாம். நான் திணை எடுத்திருக்கேன். திணை 1 கப்பு, பைத்தம்பருப்பு 1/4 கப்பு, அப்புறம் 1 கிளாஸ் பால், 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு 10 முந்திரி பருப்பு, கொஞ்சம் திராட்சை. சாக்லேட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், நெய் சூடானோடனே நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு இதில் ஃப்ரை பண்ணிடலாம். எப்பயுமே முந்திரி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் திராட்சை போடணும். இல்லைன்னா திராட்சை சீக்கிரமாகவே பொரிஞ்சிரும். அதனால தீஞ்ச மாதிரி ஆகிடும். அது இப்போ முந்திரி, நெக்ஸ்ட் திராட்சை. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நெய்யில். வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம். அதே நெய் கடாயிலே பாசிப்பருப்பையும் போட்டு ஒரு 1 மினிட் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம குக்கரில் இதை ஆட் பண்ணிடலாம். குக்கரில் நம்ம ரோஸ்ட் பண்ண பாசிப்பருப்பை இதில் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு திணை அரிசியை நல்லா வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணுறோம். ஒரு கப் மில்க், 1 கிளாஸ், ரெண்டு கிளாஸ் வாட்டர், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 விசிலுக்கு விடுங்க. நல்லா குழஞ்சி வர மாதிரி, எப்படி பொங்கல் செய்வோமோ அதே மாதிரி தான். பாருங்க, திணை அரிசியும் பைத்தம்பருப்பும் நல்லா பூ போல வெந்துடுச்சு. நம்ம ஏற்கனவே முந்திரி பருப்பு திராட்சைலாம் வருது அதே டவால நெய் இருக்கு பார்த்தீங்களா, அதிலே இதை ஆட் பண்ணுறோம். தவால மாற்றின அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் பவுடரை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். பவுடர் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லம், 1 கப் வெல்லம் ஆட் பண்ணிட்டு நல்லா வச்சு கிளறி விடுங்க. 1 டம்ளர் பால் இதில் ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது நல்லா திக்காக வர வரைக்கும் லோ ஹீட்லேயே இதை குக் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. யம்மியான சாக்லேட் பொங்கல் ரெடி. இந்த திணை அரிசி சாக்லேட் பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல நிறைய வீடியோ நீங்க இன்னும் பார்க்கணும்னா சன்சித் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.